அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சலாமும் ஸலவாத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று கூறி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமானவர்களே, எங்கிருந்த பொழுதிலும் எவ்விடத்தில் இருந்த பொழுதிலும் தக்வா என்னும் பயபக்தியை பற்றி பிடித்துக் கொள்ளுமாறு முதற்கண் அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய்யத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய அமல்களிலே ஃபதாயில்களை, சிறப்புகளை விளங்காமல் அதிகமான அமல்களை விட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய சிறப்பு விளங்காமல் அதிகமான அமல்கள் எங்களை தவறி போய்க் கொண்டிருக்கிறது. அந்த அமல்களில் ஒன்றுதான் தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய ஔராதுகள். முதல் சலாம் இமாம் கொடுத்த அடுத்த சலாம் வெளியில நிக்கிறாங்க, அடுத்த சலாம் வெளியில, இமாம் அங்கால திரும்புற நேரம் மற்ற அரைவாசி பேர் வெளியில நிக்கிறாங்க. ஃபதில் பெறுதில்லை, அதனுடைய சிறப்பு விளங்குதில்லை. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ முஸல்லாஹு அல்லதி ஸல்லா ஃபீஹி மா லம் யுஹ்திஸ் தகூல் அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் எந்த அடியான் தொழுத இடத்திலே சலாம் கொடுத்ததற்கு பின்னால் அமர்ந்து கொண்டிருந்தால் மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. யா அல்லாஹ், அவருக்கு நீ மக்ஃபிரத் செய், பாவத்தை மன்னி, அவருக்கு ரஹ்மத் இரக்கம் காட்டி என்பதாக மலக்குமார்கள் உங்களுக்கு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். சலாம் கொடுத்தலே ஓட்டுறோம். எனவே கண்ணியமானவர்களே, அவ்வளவு சிறப்புக்குரிய இடம்தான் தொழுகைக்கு பின்னால் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அமர்வு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவமும் வந்திருக்கிறது. நபி அவர்களுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் சலாம் கொடுத்த உடனே எழும்பினார். நபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய கையை பிடித்து இழுத்தார்கள். அந்த மனிதருடைய கையை பிடிச்சு இழுத்தாங்க. இழுத்துட்டு சொன்னாங்க, இதற்கு முன்னால் அளிக்கப்பட்ட சமுதாயம் இப்படியான செயலால் தான் அளிக்கப்பட்டார்கள். அவர் எழுப்பினது எதுக்கும் அல்ல, இன்னொரு நபில் தொழுவதற்காக வேண்டி, இன்னொரு நபிலை தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எழுப்பினார். இது அபூதாவுதுல பதியப்பட்டிருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, அவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு விடயம்தான் தொழுகை முடிந்த உடனே எழும்புறது. அந்த போடப்பட்டிருக்குது இப்ப ஔராதுகள். அந்த ஔராதுகளுடைய சிறப்புகள் என்ன? இன்றைக்கு ஹுத்பாது தான். என்ன சிறப்புகள்? முதலாவது ஆயத்துல் குர்சி. முன்னால போடப்பட்டிருக்குது ஆயத்துல் குர்சி. எல்லாருக்கும் பாடம். ஆனா தொழுகைக்கு பின்னால் ஓதுறோமா? இல்ல, எலும்பி ஓடிடுறோம். கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்துல் குர்சிய ஷைத்தான் ஒரு சஹாபிக்கு படித்து கொடுத்தார். ஷைத்தான் ஒரு சஹாபிக்கு படித்துக் கொடுத்தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு படித்துக் கொடுத்த ஒரு பாடம் தான் இந்த ஆயத்துல் குர்சி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் ஜகாத்துடைய பொருட்கள் பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு காவலாளாக நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் ஷைத்தான் ஒரு மனிதருடைய தோற்றத்தில் வந்து அந்த பொருட்களை களவெடுக்க பார்த்தார். முதல் தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டார்கள். அவன் கஷ்டங்களை எல்லாம் ஒப்பு வைத்தான். இப்படியெல்லாம் கஷ்டம் குடும்பத்தில் மாட்டிக்கொண்டு
அதனாலதான் வந்து களவெடுத்த கவலை வந்து விட்டுட்டாங்க. இந்த விடயம் நபி அவர்களுக்கு தெரிந்து விட்டது. மா ஃபஅலக அஸீரு, உங்களோட அந்த கைதி என்ன செஞ்சாங்க? நபி அவங்க அடுத்த நாள் போனோன்னே கேட்டாங்க, என்ன செஞ்சாரு? சொன்னார், இப்படிதான் வந்தாரு, கவலை ஒப்பிச்சாரு, அதனால விட்டுட்டேன். இரண்டாவது நாளும் வருவார் என்று சொன்னார். அதே மாதிரி அவர் வந்தார். இரண்டாவது நாளும் மாட்டிக்கொண்டார், கவலைகளை ஒப்புவித்தார். விட்டு விட்டார்கள், போ, தேவையில்லை, போ. இரண்டாவது நாளும் விட்டு விட்டார்கள். அதே போன்று நபி அவர்களிடத்திலே காலையில் வரும் பொழுது நபி அவர்கள் அதே வார்த்தையை கேட்டார்கள், உங்களுடைய கைதி என்ன செய்து விட்டார்? என்ன செய்தார்? சொன்னார்கள் இதே சம்பவத்தை. அடுத்த நாளும் சொன்னார்கள் வருவார். அடுத்த நாளும் வருவான். அடுத்த நாள் மூணாவது நாளும் வந்தான். வந்ததுக்கு பின்னால குடிச்சிட்டு சொன்னாங்க, இதற்கு பின்னால நான் விடமாட்டேன், இதற்கு பின்னால நான் விடமாட்டேன். ஆனா உடனே ஷைத்தான் சொன்னான், உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை படித்து தருகிறேன், ஒரு கலிமாவை படித்து தருகிறேன், அந்த வார்த்தையால் அல்லாஹ் உங்களுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தலாம் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் எங்கடா படித்துக் கொள்ள வேண்டும் என்று இருப்பவர்கள் உடனே சொன்னார், சரி படித்துத்தா. கால ஷைத்தான் சொன்ன என்ன தெரியுமா, இதா அவைத இலா ஃபிராஷிக், நீ உன்னுடைய படுக்கைக்கு சென்று விட்டால் ஃபக்ர ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சி ஓதிப்போ. இது அல்லாஹ்விடத்தில் இருந்து உனக்கு ஒரு பாதுகாப்பாகவும் ஷைத்தான் காலை வரை உன்னிடத்தில் நெருங்குவதில் இருந்து ஒரு பாதுகாப்பாகவும் இது ஆகிவிடும் என்ற வார்த்தையை இந்த ஷைத்தான் படித்துக் கொடுத்தான். அதுவரைக்கும் அவருக்கு தெரியாது ஷைத்தான் பற்றி. நபி அவர்கிட்ட போனாங்க, போய் சொன்னாங்க, இப்படித்தான் ஒரு விஷயத்தை படிச்சு தந்தான். சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வந்தது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? வந்தது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதற்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னார்கள், சதகக வஹுவ கதூப், அவன் உண்மையை சொல்லிவிட்டான், அவன் பொய்யனாக இருந்து கூட அவன் ஒரு உண்மையை சொல்லிவிட்டான் என்று சொல்லிவிட்டு கேட்டார்கள், 3 நாளா உங்களோட வந்து பேசினது யாரு தெரியுமா என்று கேட்ட நேரம் சொன்னாங்க, தெரியாது. இல்ல எனக்கு தெரியாது. சொன்னார்கள், ஜாக்க ஷைத்தான், அவன் தான் ஷைத்தான். ஆனா அவன் ஒரு பொய்யன், ஆனா படித்து கொடுத்தது உண்மையான ஒரு செய்தி. நான் ஆயத்துல் குர்சி ஓதப்பட்டு விட்டால் அந்த இடத்தின் பக்கம் வரமாட்டேன் என்ற விடயத்தை படித்து கொடுத்தான். அவ்வளவு சிறந்தது ஆயத்துல் குர்சி. கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம், முன்னால போடப்பட்டிருக்குது, தொழுகைக்கு பின்னால ஓதணும், ஹதீஸ்ல வந்திருக்குது. அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நஸைல வரக்கூடிய ரிவாயத், மன் கரஅ ஆயத்துல் குர்சி துபர குல்லி ஸலாத்தின் மக்தூபா, யார் ஆயத்துல் குர்சிய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் ஓதிக்கொண்டே இருக்கிறாராக இருந்தால், வலமையாக அவருடைய தொழுகைக்கு பின்னால் ஓதிக்கொண்டே இருக்கிறாராக இருந்தால், அவருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அவர் மௌத்தாகிறது மட்டும்தான் அவர் சுவர்க்கத்துக்கு போறது. மௌத்தாகிய உடனே அவர் சுவர்க்கவாதி. ஹதீஸ் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது. மௌத்தாகிறது மட்டும்தான், இல்ல ஐயமூத், அவன் மரணிக்கிறது மட்டும்தான் அவனுக்கு தடையாக இருக்கும் அவன் சுவர்க்கத்தில் நுழைவதற்கு. எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு சிறப்பு. ஆனா அந்த ஆயத்துல் குர்சி நாங்க ஓதுறோமா? ஆயத்துல் குர்சியை தொழுத உடனே ஓதுறோமா? கண்ணியமானவர்கள், இதற்கு பின்னால நாங்க எங்களோட தொழுகை முடிஞ்சதற்கு பின்னால ஆயத்துல் குர்சி ஓதாம நாங்க எழும்ப மாட்டோம் என்ற உறுதிப்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது கண்ணியமானவர்களே, இரண்டாவது துஆ தான், اللهم إني أعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من أن أرد إلى أرذل العمر وأعوذ بك من فتنة الدنيا وأعوذ بك من عذاب القبر. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வந்திருக்கிறார்கள். இது புகாரில வரக்கூடிய ரிவாயத், புகாரில வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமானவர்கள், இதனுடைய ஆழமான அர்த்தத்தை விளங்கினால், ஆழமான அர்த்தத்தை விளங்கினால் இந்த துஆ ஓதாம இடத்தை விட்டு எழும்ப மாட்டோம். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவையே ஓதி இருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்வோம். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல், யா அல்லாஹ் நான் கோலத்தனம், ஜுபுன்றது கோலத்தனம், கோலத்தனத்தில் இருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு வேண்டுகிறேன். வல் புக்லி, கஞ்சத்தனத்தில் இருந்தும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மேலும் அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்ஸலில் உம்ர், இது முக்கியமான ஒரு விடயம். அர்ஸலுல் உம்ர் என்று சொல்லக்கூடிய
வயது போனதுக்கு பின்னால படுக்கைக்கு ஆகுவாங்க தெரியுமா? படுக்கைக்கு ஆகி மற்றவர்களுடைய உதவியை தேடுவாங்க. மற்றவங்க உதவி செய்யணும், பாத்ரூம் எல்லாம் அந்த அவர்களுடைய அந்த கட்டிலின் மீதே போகும். அது மட்டுமில்லாம அவருடைய சிந்தனை இருக்க மாட்டாது, ஒரு சின்ன குழந்தைய போல மாறுறது இருக்குது இல்லையா? அதுக்கு தான் சொல்லுவாங்க அறுதலுல் உம்ர். அறுதலுல் உம்ர். அந்த அறுதலுல் உம்ர் என்ற அந்த வயோதிபம் வருவதற்கு முன்னால் யா அல்லாஹ் என்னுடைய மரணத்தை தந்துவிடு யா அல்லாஹ். எவ்வளவு சிறப்பு! மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம மூத்தா போறது, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம மூத்தா போறது எவ்வளவு சிறப்பு! அதனால இந்த துஆவை இதற்கு பின்னால மறந்துடாதீங்க. அன் அரத இலா அர்தலில் உம்ர், அந்த அர்தலில் உம்ரை விட்டு என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா, துனியால இருக்க ஃபித்னாக்கள் கஷ்டங்கள் இதில் எல்லாத்திலே இருந்து எனக்கு பாதுகாப்பு தா. வஅஊது பிக மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு தா. எனவே கண்ணியமானவர்களே, இது அழகான ஒரு துஆ. நபி அவர்கள் வளமையாக அவர்களுடைய தொழுகைக்கு பின்னால் ஓதி வந்த ஒரு துஆ. இந்த துஆவை நபி அவங்க எப்படி படிச்சு கொடுப்பாங்கண்டா, சிறியவர்களுக்கு ஒரு ஆசிரியர் எப்படி சொல்லிக் கொடுப்பார் அதை போன்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு துஆ தான் இந்த துஆ. இந்த துஆவை எங்களுடைய தொழுகையிலே நாங்கள் தொழுகைக்கு பின்னால் வளமையாக ஓதக்கூடியவர்களாக ஆகுவோம். அடுத்ததுதான் மூணாவது குல் ஹுவல்லாஹு அஹத் வல் முஅவ்விதத்தைன். குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா எல்லாருக்கும் பாடம். முஅவ்விதத்தைன் என்பது குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த ரெண்டு சூரா எல்லாருக்கும் பாடம். கண்ணியமானவர்களே, இந்த துஆவை யாரு மாலையிலும், அதாவது மகரிபுக்கு பின்னாலே அதுல போட்டே இருப்பாங்க, மகரிபுக்கு பின்னாலே 3 தடவை, அதே மாதிரி சுபஹுக்கு பின்னால் 3 தடவை யாரு ஓதிக்கொள்கிறாரோ தக்ஃபீக்கும் மின் குல்லி ஷை, உங்களுக்கு எல்லா காரியத்துக்கும் அது போதுமானது என்றார்கள். கஷ்டங்கள் துன்பங்களா எல்லா காரியத்துக்கும் இந்த 3 சூறாவை நீங்கள் 3 தடவை காலையிலும் மாலையிலும் நீங்கள் ஓதுவது தக்ஃபீக்கும் மின் குல்லி ஷை, எல்லா காரியத்துக்கும் அது போதும் என்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சூறாவை ஓதுவதிலிருந்து நாங்கள் விடுபட்டு விடக்கூடாது. இது திருமிதில வரக்கூடிய ஹதீஸ். இந்த குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பின் நாஸ், குல் அஊது பில் ஃபலக் என்று சொல்லக்கூடியது இது திருமிதில வரக்கூடிய ஹதீஸ். அடுத்தது கண்ணியமானவர்களே, நாலாவது அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். இந்த விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தொழுகையில வளமையாக ஓதி வந்திருக்கிறார்கள். இதனை சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர் அறிவிக்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் ஸரஃப மின் ஸலாத்திஹி இஸ்தக்ஃபர ஸலாத்தன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்ததற்கு பின்னால 3 தடவை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதோ உடனே அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். இந்த துஆவை ஓதிக்கொள்வார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த துஆவும் எங்களுக்கு தப்பி விடக்கூடாது. அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு துஆ, அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால இந்த வார்த்தையும் எங்களுக்கு தப்பி விடக்கூடாது. அடுத்தது இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இன்னைக்கு நாங்க நினைக்கிற இஸ்திக்ஃபார் சும்மா லேசா நினைக்கிறோம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பயணம் போய் கொண்டிருக்கும் பொழுது மஸ்ஜிதிலே தங்குவதற்காக வேண்டி இரவாகிவிட்டது. மஸ்ஜிதிலே தங்குவதற்காக வேண்டி போகிறார்கள். மஸ்ஜிதிலே இருப்பவர் யார் என்று அறியவில்லை. அவர் யார் என்று அறியவில்லை. வெளியில் போட்டு கதவை சாத்தி விடுகிறார். அந்த இடத்தில் வந்து ஒரு கண் தெரியாத மனிதர், ரொட்டி சுட்டு விற்கக்கூடிய ஒரு மனிதர் வந்தார். யாரோ இருப்பதை அறிந்து அவரை வீட்டுக்கு அழைத்து சென்றார். தங்குவதற்காக வேண்டி அழைத்து சென்றால் அங்கே அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விடயத்தை கவனித்தார்கள். என்ன? அவர்
மாவு பிரட்டும் நேரமெல்லாம், மாவை பிரட்டும் நேரமெல்லாம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லிக்கொண்டே இருந்தார். உடனே கேட்டார் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், நீங்கள் இந்த வேலையை எவ்வளவு காலமா செய்றீங்க? சொன்னாரு, நிச்சயம் காலமா செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த இஸ்திக்ஃபார் சொல்லக்கூடிய இந்த விடயம் இருக்குதே, இதை எவ்வளவு காலம் செய்கிறீர்கள்? சொன்னார்கள், எப்ப இந்த வேலை ஆரம்பிச்சேனோ அந்த காலம் தொட்டு இன்று வரைக்கும் இதே இஸ்திக்ஃபாரோட தான் நான் என்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். சொன்னதுக்கு பின்னால கேட்டாங்க, நீங்க இதால என்ன அடைஞ்சு கொண்டீங்க, என்ன பிரயோஜனம் கிடைச்சிச்சு? இந்த இஸ்திக்ஃபார் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்ற வார்த்தையால என்ன கிடைச்சிச்சு? சொன்னாங்க, நான் முஸ்தஜாபு துஆ, நான் எந்த துஆ கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். காரணம் ஒன்றுமல்ல, நான் செய்த இஸ்திக்ஃபார். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால கேட்டாங்க, நீங்க கேட்ட துஆக்கள் கபூல் ஆனதா? சொன்னார்கள், எல்லா துஆவும் கபூல் ஆகிவிட்டது, ஒரே ஒரு துஆவை தவிர, ஒரே ஒரு துஆவை தவிர. என்ன அந்த துஆ கேட்டுன்னு சொன்னாங்க, இந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு இமாம் இருக்கிறாராம், அவருக்கு கண் தெரியாது, பெரிய ஒரு இமாம் இருக்கிறாராம், அவருக்கு அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்வாங்களாம், அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்வாங்களாம். அவரை நான் சந்திக்கணும் என்று துஆ செஞ்சிருந்தேன், அது மட்டும்தான் நடக்கலன்றாராம். போய்த்திருந்தது யாரு? அவரோட போயிருந்தது யாரு? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். கண் கலங்கி விட்டார்கள். சொன்னார்கள், இங்கு வந்திருப்பது நான் தான், அஹ்மத் இப்னு ஹம்பல். உங்களுடைய இந்த இஸ்திக்ஃபார், உங்களுடைய இந்த துஆ தான் என்னை இதுவரைக்கும் இழுத்து வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது முஸ்தஜாபு துஆவாக மாறலாம். இஸ்திக்ஃபார் அதிகரிங்க, முஸ்தஜாபு துஆவாக மாறலாம். கேட்கும் துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். கண்ணியமானவர்களே, அடுத்தது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், லேசாக நினைக்கக்கூடிய ஒரு துஆ. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன். 33 33 33 அது ஓதாம ஓடுறோம். கண்ணியமானவர்களே, அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸப்பஹல்லாஹ் துபர குல்லி ஸலாத்தின் 33 வ ஹமிதல்லாஹ் 33 வ கப்பரல்லாஹ் 33 வ தில்க 99. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், யாரே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 தடவை தஸ்பீஹ் சொன்னாலோ, தஸ்பீஹ் சொல்கிறாரோ, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறாரோ, மேலும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், அதே மாதிரி 33 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டால் அது 99 ஆக மாறிவிடுகிறது. சும்மா கால தமாமுல் மிஆ, 100ஐ பூர்த்தி செய்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லிவிட்டால் என்ன நன்மை? ஊஃபிரத் ஹதாயாஹு வ இன் கான மிஸ்ல ஜபதில் பஹர், கடல் நுரையளவு பாவம், சிறு சிறு பாவங்கள் செய்திருந்தாலும் அது அனைத்துமே அழிக்கப்பட்டு விடும், அது அனைத்துமே இல்லாமல் போய்விடும். செய்யற அமல் சின்ன அமல், ஆனா நன்மைகள் அதிகம். அதனால நாங்க செய்யக்கூடிய நேரத்துல எங்கட உள்ளத்துல வரணும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற எண்ணத்தோட செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது கண்ணியமானவர்களே, நாங்க ஓதக்கூடிய துஆ தான் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையிலையும் மாலையிலையும் யாரு 7 தடவை ஓதினால் நரகம் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறது, யா அல்லாஹ், உன்னுடைய இந்த அடியான் உன்னிடத்தில் என்னிலிருந்து பாதுகாப்பு வேண்டியிருக்கிறான், அதனால அவனை நீ நரகத்திலிருந்து பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்பதாக நரகம் பேசுகிறது, நரகம் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்கிறது என்ற ரிவாயத் வந்திருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நாங்க ஓதுறது வெறும் வார்த்தை அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் 7 தடவை ஓதுங்க. நரகம் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறது, யா அல்லாஹ் என் பக்கம் கொண்டு வந்துறாத, என் பக்கம் கொண்டு வந்துறாதே. அதனால கண்ணியமானவர்களே, அதனுடைய துஆக்கள் அந்த அந்த வார்த்தைகளுடைய ஃபضலுகளை தெரிந்து ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்குவானாக. கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
இது ரெண்டு ரிவாயத் வந்திருக்குது. ஒன்று புகாரில வரக்கூடிய ரிவாயத், இன்னொன்று அபூதாவுதுல. அபூதாவுதுல வரக்கூடிய ரிவாயத்துல யாரு 10 தடவை ஓதுறாரோ அவர் ஒரு அடிமைய உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். ஒரு அடிமைய உரிமை விட்ட நன்மை. அடிமைய உரிமை விட்டுண்டா இந்த காலத்துல சொல்ல போனா பெரிய அந்த கார்ல ஹை ரேட்ல இருக்க கார் ஒன்றை வாங்கி உடனே எடுத்து சதக்கா கொடுக்குற மாதிரி அந்த காலத்துல ஹை ரேட்ல இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை வாங்கி அதை எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க என்று சதக்கா கொடுக்குற மாதிரி தான் அந்த காலத்துல ஒரு அடிமையை உரிமை விட்டுறது. அப்ப அந்த வார்த்தையை 10 தடவை ஓதுறது, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற வார்த்தையை ஓதுறது 10 தடவை ஓதினா ஒரு அடிமையை உரிமை விடுவது. அது மட்டுமல்லாமல் 10 நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகிறது. அதே போல 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற ரிவாயத் அபூதாவுதுல வந்திருக்கிறது. ஷைத்தானுடைய தீங்குவில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்ற ரிவாயத் வந்திருக்கிறது. ஆனா புகாரில வரக்கூடிய ரிவாயத்துல கண்ணியமானவர்களே, மன் கால யார் சொல்கிறாரோ லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா, யார் 100 தடவை சொல்கிறாரோ, ஒரு நாளையில 100 தடவை, மிச்ச நேரம் போகாது, 100 தடவை யார் சொல்கிறாரோ கானத் லஹு அஜ்ல 10 ரிகாப், 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். 10 வாகனம் வாங்கி உடனே எடுத்துக்கோங்க, சதகா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கிற மாதிரி நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்ல, குதிபத் லஹு 100 ஹஸனா, 100 நன்மைகள் அவருடைய பட்டோலையில் எழுதப்படும். 100 நன்மை செஞ்சிருக்கிறாரு, 100 நன்மை செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி வமுஹியத் அன்ஹு 100 ஸய்யிஆ, அவரை விட்டும் 100 பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படும் என்ற விடயத்தை சொன்னார்கள். அது மட்டுமல்ல, வகானத் லஹு ஹிர்ஸன் மினஷ் ஷைத்தானி யௌமஹு ذلك ஹத்தா யும்சிய, அவர் மாலையை அடையும் வரைக்கும், காலையில ஓதினா மாலை வரைக்கும் ஷைத்தான் கிட்ட கூட வரமாட்டான். ஷைத்தான் கிட்ட கூட வரமாட்டான். அடுத்து சொன்னாங்க வலம் யஅதி அஹதுன் பி அஃضل மிம்மா ஜாஅ பிஹி இல்லா ரஜுலுன் அமில அக்ஸர மின், அன்றைக்கு நாளையில உலகத்துல நல்ல அமல் கொண்டு வந்தவர்ல இவர் தான் பெஸ்டா இருப்பாரு. நிறைய அமல் கொண்டு வந்ததுல பெஸ்டா இருக்கிற யாருன்னா இவர் தான். ஏன்னா இவர் ஓதின அமலுடைய நன்மையை பார்க்கிற நேரம் பெரிய பெரிய நன்மைகள் தரக்கூடிய வார்த்தையை ஓதி இருக்கிறார். அதனால உலகத்திலேயே இந்த வார்த்தையை ஓதிவிட்டால் அவர் தான் நல்ல அமலை கொண்டு வந்திருக்கிறார், பெஸ்டான அமலை கொண்டு வந்திருக்கிறார் இந்த நாளையில. இல்லா ரஜுலுன், ஒரு மனிதரை தவிர. அவர் என்ன செஞ்சார்னா, இவர் செஞ்சதை விடவும் கூடுதலாக செஞ்சு விட்டால் அவர் கூடிவிடுவார். இல்லை என்றால் இவர் தான் அன்றைய நாளையில கூடுதலாக அமல் செய்தவர் என்று கருதப்படுவார். எனவே கண்ணியமானவர்களே, அனைத்து வார்த்தைகளுக்கும் ஃபதாயில்களை சொல்லி முடிக்க நேரம் போதாது. அதனால அதிகமான ஃபதாயில்கள் நிறைந்து காணப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய தொழுகை முடிந்தது விட்டால் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் இதனுடைய ஃபضல்களை அடைந்து இந்த பள்ளியை விட்டு வெளியே போகும். இதற்கு பின்னால உறுதி வைங்க, நான் உடனே சலாம் கொடுத்த உடனே எழும்ப மாட்டேன். ஓத வேண்டிய இஸ்திக்ஃபார் 1 2 3 ஓதிவிட்டு தான் நான் எழும்புவேன் என்ற எண்ணம் வைங்க. எனவே கண்ணியமானவர்களே, யா அல்லாஹ் எங்களுக்கு ஃபضல்களை விளங்கி சிறப்புகளை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திர யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஃபضல்களை சிறப்புகளை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திர யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரமலான பொருந்திக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்த நோன்புகளை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கபூலியத்துக்குரிய நோன்புகளாக அவைகளை ஆக்கிற யா அல்லாஹ். அமல்களை கொண்டு கபூல் செஞ்சிர யா அல்லாஹ். அதிகமான அமல்களை கொண்டு கபூல் செஞ்சிர யா அல்லாஹ். அதிகமான குர்ஆன் திலாவத்துகளை கொண்டு கபூல் செஞ்சிர யா அல்லாஹ். அதிகமான குர்ஆன் திலாவத்தை கொண்டு கபூல் செஞ்சிர யா அல்லாஹ். கியாமுல் லைல்களை கொண்டு கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். அதிகமான கியாமுல் லைல்களை கொண்டு கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். இந்த ரமலான் முடியறதுக்கு முன்னால பாவங்கள் அனைத்தையும் விட்டும் தௌபா செய்த கூட்டத்தில் எங்கள் அனைவரும்